ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு சைனீஸ் பியல் தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட பேர் டபுள் ஹெலிக்ஸ். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல கேட்டது தி கேஸ் தான். ஏன் அதை விட்டுட்டு இது போறேன்னு கேட்காதீங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தி கேஸ் யாராவது போடுறாங்களான்னு பார்க்குறேன். யாரும் போடலன்னா மேபி அதுவும் போட ட்ரை பண்ணுறேன். பட் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூவாக ஒரு 2-3 தாய் பியல் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுவும் போடுவேன். ஸோ இப்போ நம்ம சீரீஸ்குள்ள போலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் குட்டி பையனா இருக்கான். ஸ்கூலுக்கு போற வழியில யாரோ அங்க ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உன்னோட லவ் லைஃப் ரொம்ப மோசமானது. கண்டிப்பா நீ உன் லைஃப்ல ஒரு பையன்கிட்ட மாட்டிக்குவேன்னு. போடா நீங்கிற மாதிரி ஜூஸ் மட்டும் கையில கொடுத்துட்டு ஓடுறான். காசு கொடுத்துட்டு போன அந்த ஆள் கேக்குறாரு. அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். வேக வேகமா ஆபீஸ்க்கு லேட்டா போயிட்டு இருக்கான் போல. அடுத்து பார்த்தா அங்க இன்னொருத்தர் வராரு கார்ல. அந்த கம்பெனியோட சிஇஓ. சோ அவர் இன்னைக்கு வர போறேன்னு சொல்லி ஆபீஸே ஒரு மாதிரி இருக்கு. ஆபீஸ் முழுக்க பாஸ் வராருன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் டெஸ்க்டாப்ப கிளீனா வச்சுக்கோங்க, அவங்கவுங்க இடத்த நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க, இப்ப சிஓ வர போறாருன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ சென் வேகமா சாப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பிடுறா, வந்தா அவ்வளவுதான் கிளீன் பண்றான்னு சொல்லி கத்திட்டே அவன் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாஸோட என்ட்ரி. வேக வேகமா அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான் லிப்ட்ல. ஆமா, எதுக்கு பாஸ் இப்ப வராரு? போன வாரமே பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம சேர்மனோட ஒரே பையன் இப்பதான் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல, அமெரிக்கால இருந்து பாஸ் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே ஐடி கார்டை போட்டுட்டு நிமிந்து பார்த்தா ஷெங்குக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. ஷாக்கா நின்னுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இவன் பேரு லோ ஃபெங். ஃபெங்னு வச்சுக்கலாம். ஃபெங் அப்படி எங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க, இதா டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். செங் யூச்சன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்தேன்னு அவர் கேட்க, சின்ன வயசுல ஏதோ ஒரு பிளாஷ்பேக், 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, மடியில படுத்திருக்காங்க. இந்த ரிங்கை நீ எப்பயுமே கழட்டவே கூடாது. இந்த ரிங் நம்ம 2 பேர் கையிலுமே இருக்கணும். நம்ம பிரேக்கப் பண்ணிட்டா கூட இந்த ரிங்குக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி செங் சொல்லியிருப்பான். நான் உன்னை பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன், எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோ சொல்லியிருப்பான். சோ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே செங்க் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஸ்கூல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டே அப்படியே ஃபேங் அந்த பக்கம் போக, ஆமா ஆமா ஸ்கூல்மேட்டு தான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷெங்குக்கு. ஷெங் அமைதியா உட்காந்துருக்கா. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டே பாசு கூடலாம் ஃப்ரெண்டா இருக்க, ஹாப்பிடா, இதுக்கப்புறம் ஏதாவது வாக்குனா உன்கிட்ட கேட்கலான்னு சொல்ல, அவ்வளோலாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்கிற ஃபேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. காதுல அதை கேட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்காம போயிட்டான். அதுக்கப்புறம் செங் வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டான். கையெல்லாம் கழுவுறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம ஃபேங்கு கிட்ட அந்த ரிங் இருக்கு. ஃபேங்கும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து நிக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, இவன் டச் பண்ணக்கூடாதுன்னு ஃபேஸ டக்குன்னு அந்த பக்கம் நகர்த்திட்டான். நீ கண்ணாடி போடாம இருக்க அப்படின்னு சொல்லி ஃபேங் கேக்குறான். அதுக்கு சென் எதுவுமே பதில் சொல்லல, அமைதியா இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை மறந்துட்டேன், கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். 4 வருஷம் ஆச்சுல்ல, மறக்கறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேங் அவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான். எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே மாறிடுச்சு. இத்தனை வருஷத்துல நானும் என்னோட ஸ்டடீஸ்ல பிஸி, அப்புறம் என்னோட ஃபேமிலி பிரச்சனைன்னு எல்லாம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். ஃபேங் இவன் பக்கத்துல க்ளோஸா போக ட்ரை பண்ண இவன் கையை வச்சு தடுக்கிற மாதிரியே இருக்கான். அப்புறம் உன்னோட ஃபியான்சே பத்தி கேள்விப்பட்டேன், உனக்கு கல்யாணம் ஆக போதுல, எனக்கு இன்விடேஷன் கொடு, கண்டிப்பா நான் வருவேன். மேபி என்னோட கல்யாணத்துக்கும் கண்டிப்பா நான் உன்னை இன்வைட் பண்ணுவேன், நீ வருவி இல்லைன்னு சொல்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஃபேங் கேக்குறான். ஆமான்னு சொல்ல, உன் பக்கத்துல உட்காந்தேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு வேகமே அந்த பக்கம் போக டச் பண்ணலான்னு தோணுது பெங்குக்கு. ஆனா டச் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு வேக வேகமா செங் வந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம பெங்கு அங்கதான் இருக்கான். ஐ, நீதான் ரூம்மேட்டா, ஜாலி, நீ டாப்பா பாட்டமான்னு சொல்லி கேட்க, டாப் அப்படின்னு அவன் சொல்றான். இது டபுள் மீனிங்லா இல்ல, அவன் கேட்டது கட்டல்ல தான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. புதுசா 2 ரூம்மேட்ஸ் வராங்க. அப்புறம் இவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. ஹாப்பியா இருக்கு. காலேஜ்ல ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் செங். பெங்குக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வேணும்னே காலை தூக்கிக்கிறான். இவன் அப்படியே வேக வேகமா கிளீன் பண்ணிட்டு போறான். இவனை அப்படியே ரசிச்சு ரசிச்சு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பக்கம் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் செங். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் பக்கத்துல போய் பெங்கு ட்ரை பண்றான். சோ கேம்ல இவன் வின் பண்ணிட்டான். சாரிடா, மேல இடிச்சிட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அடுத்து கிளாஸ் ரொம்ப பிஸியா போகுது. பெங்குக்கு படிக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. ஆனா செங் அப்படி இல்ல, அப்படியே ரொம்ப டீப்பா அந்த கிளாஸை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோடனே எனக்கு சொல்லி
கொடுறான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நல்லெல்லாம் படிக்க மாட்டேன்னு சேங் சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு சுத்தமா புரியல, நீ எனக்கு சொல்லி கொடுத்தா அதுவே போதும், நான் உனக்கு டியூட்டர் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சேங் கேக்குறான். ஆமான்னு பேங் சொல்ல அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிறான். கிளாஸ் எல்லாம் இவன் கவனிக்கிற மாதிரி இல்ல, அவனை ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு மட்டும் பாத்துட்டே இருக்கான். நான் சொல்றதுல உனக்கு புரியுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி அவனை பாத்துட்டே இருக்கான். இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அவனை டச் பண்ணலான்னு போறான், ஆனா அவனால முடியல. சோ இப்படியே அங்க மூமெண்ட் ரொம்ப டீப்பா போகுது. 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாமும் முடிஞ்சது. நீ எனக்கு சொல்லி கொடுத்தனால நான் சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டேன், வாடா சாப்பிட போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பாக்குற மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணத்துல கை வச்சு செங்க பாத்துட்டே செங்க உட்காந்துருக்கான். எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க? ஏன் பாக்குறேன்னா, இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு நிறைய கேர்ள்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாடா இந்த கண்ணாடி இல்லாம நீ நல்லா இருப்பேன்னு தோணுதுன்னு இன்னொரு ரூம்மேட்டும் சொல்றாங்க. கிளாஸ கழட்டிட்டு உன் கண்ணை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா பேங்க போறான். ஏய் ஆமாடா, உண்மை நீ கண்ணாடி இல்லாம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் அந்த பக்கம் போக பேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கண்ணாடி போட்டுக்கோ, இனிமேல் நீ கண்ணாடி போடாம இருக்கவே கூடாதுன்னு பேங்கு சொல்றான். நான் தான் சொன்னேன்ல என் கண்ணு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு. அப்படி இல்ல, நீ கண்ணாடி இல்லாம உன்னை பார்த்தா எனக்கு உனக்கு கிஸ் பண்ண போல தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போறான். ஏய் என்னடா என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போறான் சிங். ஆனா எங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனை ரசிச்சு வச்சு பாத்துட்டு இருக்க. உன் சாக்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, என் மேல எதுக்கடா இவ்வளவு அக்கறையா இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போறான். இப்படியே பண்றக்கா அவன் வேகமா ஓடி போறான். அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்க. அப்புறம் அவனுக்கு கிக்கிலிக்கா காட்டுறான். இந்த மாதிரி காட்டும் போது அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு செங்குக்கு. நீ ரொம்ப சென்சிட்டிவ்டான்னு பெங்க சொல்ல, அப்பதான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம பண்றது தப்போன்னு. இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியான்னு சொல்ல, சரி நாளைக்கு உன்னை நான் ஸ்கேட்டிங் கூட்டு போறேன், வரையா என் கூட அப்படின்னு சொல்லி பெங்க கேட்க, உனக்கு ஸ்கேட்டிங் தெரியுமா? தெரியும் வான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 பேரும் ஸ்கேட்டிங்க்கு போறாங்க. டாபிக் சேஞ்ச் பண்றதுக்காக பண்ணிருப்பான் போல பெங்கு. அதுக்கப்புறம் அங்க ஸ்கேட்டிங் காலையில அந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே போலான்னு பாக்குறான். ஆனா அங்க நம்ம செங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல. நான் இருக்கே உன்னை பத்திரமா பார்த்துப்பே வான்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டிட்டு போறான். இவங்க ஃபுல்லா அவன் தான் சொல்லி கொடுக்குறான். திடீர்னு பார்த்தா குறுக்க ஒருத்தர் வர ஸ்லிப் ஆகி அப்படியே நம்ம சார் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல கால்ல அடிபட்டுருச்சு. என்ன பண்றது, செங்க அவனை தூக்கிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அப்புறம் கூட இருக்க ரூம்மேட் கேக்குறான், இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நீ வரமாட்டியான்னு. என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சேங் சொல்ல, ஏன் முடியாது, நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி பெண்கு உப்பு முட்டை தூக்கிட்டு போறான். மொத்த காலேஜே இவங்கள தான் பாக்குது. அதுக்கப்புறம் நடக்க முடியாம சார் நடந்துட்டு வர அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போறான். டேய் மானத்தா வாங்காத, விடுறான்னு சொல்லி செங்கு கத்துறான். ஆனா பெங்கு அதை கேக்குற மாதிரி தெரியல. பாக்குற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. ஒரு வழியா அவனை ரூம்குள்ளேயும் கொண்டு வந்து போட்டுட்டான். அப்பா ஒரு வழியா உன்னை படுக்க வச்சுட்டேன்னு சொல்ல, ஐயோ அம்மா எனக்கு பேக் வேற வலிக்குதுன்னு சொல்ல, இரு நான் உனக்கு மெடிசன் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவன் காலுக்கு எப்பயும் போல இவன் மெடிசன் போட்டு விடுறான். வேணா விடுறா நானே போட்டுக்கிறேன். இல்ல நான் மெதுவாவே போட்டு விடுறேன், நான் வேகமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். மருந்து போடுறானோ இல்லையோ சார் நல்லா வச்சு செய்யறாரு. அப்படியே ரொமான்டிக்கா அவனை பாக்குறது இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. செங்குக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. ஆனா செங்கு அதை காட்டிக்கல. செங்கு டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுறது. இவன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போறதா செங்கோட வேலை. எனக்கு காலில் தானே அடிபடிச்சு, கையில இல்ல, ஏன்னா எனக்கு ஊட்டி விடுற, நான் ஊட்டி விடுறது எனக்கு பிடிச்சிருக்குல்ல, பேசாம சாப்பிடுன்னு சொல்லிட்டு பெங்க அப்படியே சேங்கு ஊட்டி விட்டே இருக்கான். போதுண்டான்னு சொல்ல லைப்ரரியில பிஸியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு வரா. வந்த உடனே பெங்கிட்ட இந்த லெட்டர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துட்டு அந்த பக்கம் போறா. பாத்தியா உனக்கு எத்தனை லவ் லெட்டர்ஸ் வருதுன்னு, பரவாயில்ல நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கிற அப்படின்னு சொல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. உனக்கு இதுக்கு முன்னாடி லவ் லெட்டர் வந்ததே இல்லையான்னு சொல்லி கேட்க, யார் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, ஒருத்தருமே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்க ஃபீல் பண்றான். உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஆமா அப்படிதான் இருக்கும், எனக்கும் யாரு கூடயாவது டேட்டிங்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருவேளை உன் கூட நான் இருக்கிறதுனாலதான் எனக்கு ஆள் செட் ஆக மாட்டேங்குது, நான் உன்னை விட்டு தள்ளி போறேன்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சு அப்படியே செங்களுக்குறான். போல நான் உன் கூடயே இருக்கேன், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, உனக்கு உண்மையாவே டேட் பண்ணணும்னு தோணுதா? ஆமா அப்படிதான் தோணுதுன்னு சொல்றான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீ உனக்கு ஏதாவது கேர்ள்ஸ் கூட டேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், ஓகேவா? சரி ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான் சிங். பிங்கி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி பேங்க சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்தால, அந்த லெட்டர் என்னன்னு ஓபன் கூட பண்ணல. பாத்தே இந்த லெட்டர்னு சொல்லிட்டு அப்படியே குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது போல லீவ் விட்டாங்க. லீவுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா பெங்கு ரொம்ப மிஸ் பண்றா செங்க. நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு ஒண்ணு மிஸ் பண்ணுவேன், டேய் உண்மையே மிஸ் பண்ண மாட்டியாடான்னு சொல்லி அப்படியே பெங்கு ஃபீல் பண்றான். ஆமா மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் சொல்ல, ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வரா. அதெல்லாம் கண்டுக்காம வேகமா
ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் செங்க வீட்டுக்கு வந்துட்டான். அவன் தம்பி நான் உனக்காக பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாடி காட்டுன்னு சொல்லி கிட்டாரை வச்சுட்டு ஏதோ பாட்டு பாடுறான். அவன் பாட்டெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. பெங்க கூட நடந்த மூமெண்ட் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. பெங்க பத்தியே அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். டே பாட்டு நல்லா இருக்கான்னு அவன் பாட்டுக்கு ரசி ரசி பாடுறான். யாரு பெத்த புள்ளியோ இது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கு. ஆனா அவன் பாட்டுக்கு இவங்களுக்குள்ள இருக்க மூமெண்ட்டை நினைக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா அம்மா சீரியல் பார்த்தா அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பெங்கு தான். டேய் நீயாடா கூப்பிட்ட அப்படின்னு செங்கு கேட்க, ஆமா யாராவது உன் வீட்டுல இறந்துட்டாங்களா, யாரோ அழுகுற மாதிரி இருக்கு. இல்லையா அம்மா சீரியல் தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் போன்ல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாக்கே டவுட், ஒருவேளை இவன் டேட்டிங்ல இருப்பானோ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட அப்படின்னு. அந்த அளவுக்கு சார் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நைட்டு சாப்பிடும் போது அம்மா கேக்குறாங்க, சென் நீ யாரு கூடயாவது டேட்டிங்ல இருக்கியான்னு. இல்லம்மா நான் பேசினது என் ஃப்ரெண்டு கிட்டதான், அவன் பாய் தான், நீ வேணா கேட்டு பாருன்னு சொல்ல, இப்போதைக்கு நீ டேட்டிங்ல இல்லாம இரு, அதான் நல்லது, டேட் பண்ற வயசுல உனக்கு வரலன்னு சொல்ல, அம்மா எனக்கு தெரியும் அமைதியா இருங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் போன் வருது. பேச ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கான். அம்மா அப்பாக்கே டவுட்டா இருக்கு, இது என்னடா போன்ல பேசிக்கிட்டே இருக்கான்னு. அதுக்கப்புறம் நியூ இயர் வேற வருது. அங்க பார்த்தா அம்மா குக் பண்ணலான்னு போறாங்க. ஆயில காணும். ஆயில் கூட வீட்டுல இருக்காது. ஆயில் வாங்க சொன்னா வாங்க மாட்டீங்களா, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு அப்பா கிட்ட அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு அப்படியே அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. டேய் இப்படி போன்ல பேசிட்டே இருக்காதடா, ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஒரு ஆயிலோட காசு எவ்வளவுன்னு தெரியுமா, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல டெய்லி போன் பேசினா எவ்வளவு பில் ஆகும், நான் அம்மா பண்றேன் அவன் தான் பண்றான் அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். இருந்தாலும் சென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா கால்குலேஷன் கரெக்டா தான் சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா போன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப போன் பண்ணாதுடா, இனிமேல் போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். எனது போனை கட் பண்ணுமா, சரி ஓகே நீயே சொல்லிட்ட, அதுக்கப்புறம் எதுக்கு நான் கட் பண்றேன், அடப்பாவி பேச வேணாம்னு சொன்னா பேச மாட்டியா அப்படின்னு சென் கேட்க, அப்படிதான் நீதான் வேணான்ட்டு இல்ல நான் வைக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம், யாருன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பெண்ணு நிக்கிறான். அடப்பாவி போனை கட் பண்ணிட்டு நேர்லயே வந்துட்டானே, ஷாக்கா இருக்கு ஷென்னுக்கு. அப்புறம் வேகமா வந்து அப்பா அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, நீயே சின்ன பையன் எடுக்குப்பா கிஃப்ட் அப்படின்னு அப்பா அம்மா எல்லாம் கேக்குறாங்க. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போடா, நாங்க ஏதாவது குக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குக் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அப்பாவை என்ன வாங்குன்னு சொல்லி வெளியே அனுப்ப, நீ வெயிட் பண்ணு, டே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே பார்த்தா அங்க பெங்குக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், எங்க இருக்கே நீ வான்னு சொல்லி அப்பா திட்டி மெசேஜ் பண்ணிருப்பாரு போல. ஆனா இவன் போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். சென்னுக்கு ஷாக்கா இருக்கு, பெங்கு இங்க வந்தது. அப்புறம் அவன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட எனக்கு ஊட்டி விடுறான்னு சொல்லி அவன் கேட்க, இவன் நானும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருக்க சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நீயான்னு சொல்லி கேட்க, என் பிரதரும் நானும் தான், ரொம்ப கியூட்டா தான்டா இருக்க, இது எந்த வயசுல எடுத்ததுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்ப நீ தானே இது, நான் தான் ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேர் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குற தம்பிக்கு லைட்டா பாசிட்டிவ் ஆகுது. அவன் அண்ணன் கிட்ட அவன் தான் க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பான் போல. எங்க கிட்ட அவன் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. முறைச்சிட்டே அந்த பக்கம் போயிட்டான். உன் தம்பி கோமா போறான் போல இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா அவன் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட சைல்ட்ஹுட்ல விளையாட அந்த போட்டோஸ் கேம்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கா ஷெங். பெங் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒன்னு அப்படியே சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனை டச் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ஷேருக்கு தோணுது. ஆனா இது வீடுன்னு சொல்லி அமைதியா இருக்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. இன்னும் 2-3 நாள் இங்கேயே இருப்பா, சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல, இங்க இருந்தா அவனுக்கு பிஸியா இருக்க மாட்டானாங்கிற மாதிரி தம்பிக்கு இவன் இருக்கிறது பிடிக்கல. எப்படியாவது நான் அனுப்புனா போதுன்னு யோசிப்பான் போல. நான் நாளைக்கு போகணும், என் அப்பா திட்டுவாரு, நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு மட்டும் நான் ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண கரெக்டா அவன் சென்னுக்கு எடுத்து வைக்கலான்னு போக தம்பி சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனும் வேகமா வந்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஃபேங் மேல செம்ம பொசசிவ். அதுக்கப்புறம் நைட்டு இங்க தானே ஸ்டே பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சரின்னு கீழே படுத்திருக்கான் பெண். ஷென் மேலதான் படுத்திருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவனை திரும்பி திரும்பி பார்க்க இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், குளிர மாதிரி நடிக்கிறான். உனக்கு ரொம்ப குளிருதான்னு சொல்லி ஷென் கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஃபேங் அப்படியே ஒரு மாதிரி படுக்கிறான், குளிர மாதிரி நடிக்கிறான். பேசாம நீ மேல அப்படின்னு சொல்ல டக்குனு ஓடிந்து மேல படுத்துட்டான். அடப்பாவி இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அது நான் என்ன சொல்ல வேந்தனா, நீ மேல படுத்துக்கோ, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஷென் சொல்றான். அதெல்லாம் வேணாம், அப்போ உனக்கும் குளிருல, வேணாம் வேணாம் நீ இங்கேயே படுன்னு சொல்ல, இந்த பெட் ரொம்ப சின்னது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நீ இப்படியே படுன்னு சொல்ல, இப்போ உனக்கு குளிர்லையான்னு கேக்குறான். இல்ல இல்ல எனக்கு குளிர்லன்னு சொல்ல, சார் அப்படி க்ளோஸா பக்கத்துல வராரு. ரெண்டு பேரும் நோசுக்கும் நோசுக்கும் மட்டும் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப். அந்த அளவு க்ளோஸா ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க.
அப்புறம் ஒரு வழியா காலேஜ் ஓபன் பண்ணியாச்சு. அப்படியே ஷென்னுக்கு ஹாப்பியா இருக்கு. ரூம்க்கு வேகமா ஓடி வர அங்க பார்த்தா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பெண். 2 பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உன் மூஞ்சில என்ன அடிபட்டிருக்கு? என் அப்பா என்ன அடிச்சிட்டாரு. அப்பாவா? இந்த வயசுல அப்பா உன்னை அடிப்பாரான்னு சொல்லி கேட்க, என் அப்பா அப்படித்தான், கோவம் வந்தாலும் அப்படித்தான் அடிப்பாரு, நான் சொல்றதை கேட்கவே மாட்டார், எப்பயுமே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான் பெண். உனக்கு சாக்லேட் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே தூக்கி வாயில வச்சுட்டான். உனக்கு வேணுமா? டே, ஒரு பீஸ் தான் இருக்கு, நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்ல, வேணும்னா எடுத்துக்கோங்கிற மாதிரி இப்படி கையை கட்டுறான். இவன் எடுக்க மாட்டான்னு சொன்னா அவன் அப்படியே வந்து அந்த சாக்லேட்டை கடிச்சிட்டான். அது கொஞ்சம் கூட ஷெங் எதிர்பார்க்கல, வேகமா அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பான் போல, அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு குளிக்கும் போது கூட அதே நினைப்பாவே இருக்கு. கண்ணுல சோப்பு பட்டுருச்சு. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ரெண்டு தான். 2 பேரும் பார்த்தா ஒரே ரெஸ்ட் ரூம். ஆனா அவனை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே கொஞ்சம் மைண்ட் மாற ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் மைண்டு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்குள்ள லவ் வந்தா அப்படித்தானே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஷெங். ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு நாள் பார்ட்டியில குடிச்சிட்டு நிறைய கேர்ள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க போல, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஷெங்கு தான் வேணும், அவங்களாம் செங்கு மாதிரி இல்லைன்னு சொல்லி குடிச்சிட்டு வளர்றான். அவனை படுக்க வச்சுட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி டீப்பா ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் மத்தவங்களும் பாக்குறாங்க. ஆனா ஷெங்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படியே அவனை அடிச்சு தள்ளிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிட்டான். என்னடா அவன் கோச்சிட்டு போயிட்டான், பாவண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் பேசுறது கம்மி பண்ணிட்டான் போல சிங். செங்குக்கு பெங்கோட அக்கா கிட்ட இருந்து போன் வருது. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்ல. சோ அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்ல வேக வேகமா அந்த ரூம்க்கு ஓடி வரான். கண்ணாடி கூட போடல சாரு. ஓடி வந்து பாக்க அங்க பார்த்தா இவன் ஹாயா படுத்திருக்கான். உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியா அவன் உட்காந்துருக்கான். சரி அப்ப நான் போறேன்னு போறான். டே இருடா, எங்கடா போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுக்க வயிற்றுல கை வச்சு பார்த்தா அங்கதான் பிளட் இருக்கு. ஐயோ பிளட் வருதுன்னு சொல்லி பயந்து போயிட்டான் ஷிங். நீ பயப்படாத, இது நேத்து கட்டுனா கட்டுதான், லைட்டா ப்ளீடிங் ஆகுது, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன், அப்ப நான் போறேன்னு சொல்ல, இல்ல இல்ல நீ இவ்வளவு தூரம் வந்தே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு அடிபட்டனால தானே வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், பரவாயில்ல, எனக்கு அடிபட்டது கூட இப்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி உளராத, என்ன பேசிட்டு இருக்கே நீ, ஆமா இதனாலதான் நீங்க வந்திருக்க, இல்லன்னா நீ வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, சரி நான் போகவான்னு சொல்ல அவனை இழுத்து அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ என் பக்கத்துல இருக்கிறது, நீ இங்கே இருங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. 6 நாளாச்சு உன்கிட்ட பேசி, நீ என்கிட்ட பேசல, என் கோவம் எல்லாம் போயிடுச்சுல, இப்ப என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லிப்பேன்னு கேட்க, உன் கண்ணாடி எங்கடா, ஐயோ நான் வர அவசத்துல கண்ணாடியை மறந்துட்டேன்னு சொல்ல டக்குன்னு இவன் கிஸ் பண்ணிட்டான். இவன் தான் சொல்லுவான்ல, நீ கண்ணாடி இல்லாம பார்க்க அழகா இருக்கேன், எனக்கு உன்னை பார்த்தா கிஸ் பண்ண போல இருக்குன்னு. அதே மாதிரி சேங்குக்கு கிஸ் பண்ணிட்டான். அந்த டீப்பான கிஸ்ஸோட இந்த எபிசோட எங்க முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஓகே சொன்னாதான் செகண்ட் எபிசோடு, இல்ல வேணாம் அந்த கேஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கேஜுக்கே போயிடுறேன். இதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க தான் சொல்லணும். உங்களோட சாய்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். சோ அதனால நான் ஒரு சைனீஸ் சீரீஸ் தான் போட முடியும். அந்த ஒரு சைனீஸ் சீரீஸ் என்ன வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. இது ஓகே நான் இதை கன்டினியூ பண்றேன், இல்ல வேண்டாம் கேஸே போடுங்கன்னு சொன்னா நான் அதே போடுறேன். பாய்.